ரஞ்சனி சுந்தரபாண்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து திருச்செந்தூர் விளாக் தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம் இடையில. அந்த விளாக்கோட வீடியோ வந்து இப்போ தான் என்னோட அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு நைட்டே போயிட்டோம். அங்கே ரூம் எடுத்து தங்கியாச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கியாச்சு. பசங்க வந்து இந்த பானிபூரி வாங்கி சாப்பிட்டாங்க. கடற்கரை பக்கத்தில் நல்லாவே இருந்துச்சு. காலையில் எங்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் மொட்டையை நேர்த்தி வச்சுருந்தாங்க. அந்த நேர்த்தியை நிறைவேற்றிட்டு அதோட நம்ம காலையில் நேரத்தோட ஒரு 4-5 மணிக்கே மொட்டையை போட்டாச்சு. மொட்டையை போட்டு கடற்கரைக்கு குளிக்க கிளம்பிட்டோம். நல்லாவே இருந்தது. அந்த காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்க்கணும்னு சொல்லியே கடற்கரைக்கு கிளம்பிட்டோம். அந்த சூப்பரான சுச்சுவேஷன் நல்லாவே இருந்தது. கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. அந்த காற்றுக்கும் அலை பெருசாக இல்லை, அந்தளவுக்கு இல்லை, ஆனால் காற்று நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த கடற்கரை அந்த மணலில் படுத்து நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அதோட நாங்களும் அந்த இடத்துல நின்று ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதோட அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சூரியன் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொழுது விடியறதுக்கு நேரம் கரெக்டாக இருந்தனால கடற்கரை பக்கத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயாச்சு. கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. அந்த லைட் செட்டிங்கில் கடற்கரையில் நின்று பார்க்கும்போது சூப்பராகவே அந்த கோயில் கோபுரம் அழகாக இருந்துச்சு. கோயில் கோபுரம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் கிளம்ப அந்த வெளிச்சம் வர 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 கடலோட அலையும் அதிகமாக இருந்துச்சு. பசங்களும் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அந்த கடற்கரை ஓரத்தில். மாதிரி பெரிய அலைகள் இல்லை, ஆனால் நார்மலான அலை தான் காலையிலே. ஆனால் கொஞ்சம் அலைகள் கொஞ்சம் அதிகம்தான். போக அலையோட வேகம் அதிகமாயிரும். நல்லாவே குளித்தோம். இங்கே தண்ணியுமே நல்லா கூலிங்காக இருந்தது. வெதுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் லைட் கூலிங்கு ப்ளஸ் லைட் வெதுன்னு இருந்ததுனால பசங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பெரியவன் நல்லாவே அந்த கடற்கரை தண்ணியில் நல்லா புரண்டு எந்திரிச்சான். ஆழத்துக்கு போவேனான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே கடற்கரை அந்த கரையில் கொஞ்சம் உள்ளக்க போனால் பாறை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கரைக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து குளிங்கடான்னு சொல்லியாச்சு. சூரியனோட உதயத்தை தான் தரிசனத்தை பார்க்கறதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். எப்போ தான் அந்த சூரியன் வெளியே வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மேகத்துக்கு இடையில இருந்து அந்த சூரியன் வர்றத காட்சியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவானை வணங்கணும் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பசங்க அந்த டயத்தில் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. கடல் அலைகள் அந்த முறை வரும்போது அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கடல் அலைகள் அந்த காலை பொழுதுல அந்த அலை வந்து மிதமான வெளிச்சம் இதில் அழகாக சூப்பராக இருந்தது. சூரிய உதயத்துக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்போ தான் வருதுன்னு. சூரியன் அந்த கடலுக்கு அடியிலிருந்து வர்றத காட்சியை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் செல்ஃபி போட்டுக்கிட்டு இருந்தோம். எவ்வளோ பேர் அந்த சூரியனை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க பாருங்கள். சூரிய பகவானை தரிசிக்கிறதுக்காண்டி எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சூரிய பகவான் வெளியே வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இருள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். என் ஒய்ஃப்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்தவனையே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சூரிய பகவானை. லைட்டாக அந்த வெளிச்சம் சூரிய கதிர்கள் லைட்டாக தெரிய ஆரம்பித்தோடனே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கடலில் குளிக்கலை. ஏன்னா தம்பி ஒய்ஃபு மாசமாக இருந்தனால கடலில் குளிக்க வேணாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு அதோட வந்தாச்சு. நான் குளிக்கலை. பசங்க மட்டும்தான் குளித்தாங்க.